கிறிஸ்துக்கள் அன்பான கலக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்தை இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 34 வசனம். அநேக கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு இது என்ன ரொம்ப மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம். என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறை ஒன்றும் இல்லை, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி அந்த நீங்க 8-9 வசனங்கள் அப்படியே வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நமக்கு தைரியத்தை தரும். அதே சமயத்துல என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு பலமாகவும் இருக்கும். ஏன்னு சொன்னா நம்ம அநேக வழியில் என்ன ஆண்டவரே ஏன் நம்பி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்மளுடைய காரியங்களை நடப்பிப்போம். நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பழங்கள்லாம் வாங்குவாங்க. அநேகமா நிறைய லேடிஸ் கடைக்கு போய் பழங்கள் காய்கறிகள் அதெல்லாம் வாங்குவாங்க. ஆனா ஏறக்குறைய இப்போ ஆண்கள் கூட அதிகமாக என்ன செய்யறாங்க, ஷாப்பிங் அல்லது இந்த வீட்டுக்கான பொருட்களை வாங்குவதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களா இருக்காங்க. ஆனா எனக்கு என்ன அவ்வளவா தெரியாது, எது நல்லது அப்படிலாம் வாங்க தெரியாது. எங்க அம்மா சொல்லுவாங்க, நானே போய் வாங்கிக்கிறேன் அப்படிம்பாங்க. என்னைக்காச்சும் நான் போய் ஒரு நாள் வாங்கிட்டு வந்தேன்னா சரியா வாங்கிட்டு வர மாட்டேன். நீ இதை பார்த்து வாங்கணும், அதை பார்த்து வாங்கணும், அதுக்கெல்லாம் நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இங்க நமக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன, நீங்க போவீங்க அப்படின்னு சொன்னா நிறைய மாதுளம்பழம் எல்லாம் அழகா விரிச்சு வச்சிருப்பாங்க, கலரா இருக்கும். நான் நினைப்பேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அதை வாங்கிட்டு வந்துருவோம். அதை வாங்கும் போதே நம்மளை பார்த்த உடனே கடைக்காரர் புரிஞ்சுக்கிடுவாங்க, இது எப்படி இருக்கும். இந்த மாம்பழம் ஸ்பெஷலா மாம்பழத்தை பார்த்தா ரொம்ப மஞ்சளா இருக்கும், அழகா இருக்கும். அதை வாங்கும் பொழுது எப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுல நினைப்போம். ஆனா மனசுல இன்னொரு இதுவும் வரும், ஒருவேளை உள்ள புளிப்பா இருக்குமோ அல்லது இனிப்பு இல்லாம புளிப்பு இல்லாம ஒரு மாதிரி இருக்குமோ அப்படிலாம் யோசிச்சிட்டே இருப்போம். நம்ம மைண்ட் அப்படி நம்ம யோசிக்கிறத பார்த்தோன்னே வியாபாரி சொல்லாது, நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க மேடம், வாங்குங்க, நல்லா இனிப்பா இருக்கும், உங்களுக்கு ஒரு சந்தேகம் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பீஸ் கூட கொடுப்பாங்க. உடனே நம்ம அதை ரொம்ப உற்சாகமா, அந்த சின்ன பீஸ் தான் அதை உற்சாகமா வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். அது நிஜமாவே இனிப்பா இருக்கும். அப்போ 1 கிலோ வாங்க நினைச்ச நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா 2 கிலோ போடுங்க, நல்லா இனிப்பா இருக்கு அப்படின்னு வாங்கிட்டு போவோம். ஆனா அந்த பழம் நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு போற பழத்துல நம்ம சாப்பிட்ட பழத்துக்கான என்ன இருக்காது, அந்த ருசி அதுல இருக்காது. ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, நம்ம என்ன செஞ்சோம், அந்த சின்ன துண்டை பார்த்து சாப்பிட்ட உடனே என்ன செஞ்சிருவோம், நம்பிடுவோம். ஆனா அது டேஸ்ட். ஆனா இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற காரியம்னா, கர்த்தரை ருசித்து பாருங்க. அது நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட், நம்ம ரிலேஷன்ஷிப் வித் காட் நம்முடைய உறவுல இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாதான் என்ன செய்யுமா, அது ரொம்ப ருசியா இருக்கும். நம்முடைய உறவு ஆண்டவரோடு வைத்திருக்கிற அந்த உறவுல நம்ம அந்த பழத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு ஏமாந்து போறோமே, அப்படிப்பட்ட ஏமாற்றம் இல்லாதபடிக்கு இந்த உறவுல இந்த ஆண்டவருடைய அன்பை நம்ம ருசித்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னா அதுல என்ன இருக்கா, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தாவீது பக்தன் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க அநேக காரியங்களை குறித்து அவர் என்ன செய்வாருன்னா, ஆண்டவருடைய அன்பை குறித்து ரொம்ப அதிகமா என்ன செய்வார், எல்லா இடத்துலயும் அவர் பிரஸ்தாபப்படுத்துவார். அநேக தோல்விகளையும் சந்தித்திருக்கிறார், அநேக அவமானங்களை சந்தித்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மத்தியிலும் அவர் என்னத்தை பார்ப்பாருன்னு சொன்னா, அவர் நம்மை நடத்துகிற விதம், நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டு, அப்படியே தாவீது பக்தன் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற ஒரு சங்கீதங்களை நம்ம வாசிக்கிறோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்க. அவர்கிட்ட எப்பவுமே என்ன இல்லை, கெட்ட காரியமே இல்லை, அவர் ரொம்ப நல்லவர். நம்ம அவரை குறை சொல்லுவதற்கோ அல்லது அவருக்கு எதுவும் குற்றம் கண்டுவதற்கோ ஒன்றுமே இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு நல்லவர். அவரோடு கூட வைத்திருக்கிற உங்களுடைய உறவு என்ன செய்யும், சில நேரம் பழுதுபடும் பொழுதுதான் நம்ம என்ன செய்யறோம், அதை பின்வாங்கி போயிடுறோம். அந்த உறவுல நம்ம ஆண்டவரோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்ம பற்றி கொள்வோம் அப்படின்னு சொன்னா, அந்த உறவு, அந்த அன்பான ஆண்டவர் நம்மை நேசிக்கிற விதம், நம்மை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிற விதம், ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிற விதம், ஒவ்வொரு நாளும் மன்னிக்கிற விதம், ஒவ்வொன்றையும் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்குமா, ஒரு பழத்தை நம்ம ருசி பார்த்து நம்பி வாங்குறோம் தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையோட ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிறவரும் அவ்வளவு ஒரு சுகமான ஒரு உறவா இருக்கும். இந்த உலகத்துல இருக்க எல்லா உறவுகளும் நம்மோடு கூட நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க நம்மோடு பேசுகிற அன்பான வார்த்தைகள் என்ன இருக்கும், நமக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். சில சமயத்துல ரொம்ப
அது என்ன செய்யும்? நமக்கு மகிழ்ச்சியை தரும். சில நேரத்துல அது என்ன செய்யும்? சந்தோஷத்தை தரும். சில நேரம் தைரியத்தை தரும். நிறைய காரியங்களை தரும் ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தை. ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம என்ன செய்யணுமா? ருசித்து பார்க்கணும். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம நடத்தி வருகிறவரை, நம்ம பிறந்ததுல இருந்து இந்நாள் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சு பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அருமையாக நம்ம நடத்தி வந்திருக்கிறாரு. அநேக பள்ளத்துல விழும் பொழுது கூட அவர் என்ன செஞ்சாரு? கை தூக்கி என்ன செஞ்சாரு? நம்ம எடுத்து நிறுத்தி இருக்கிறாரு. வியாதியில் படுக்கையில இருக்கும்போது ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? நம்முடைய வியாதி படுக்கையை மாற்றி போட்டு சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறாரு. அவரை ருசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் அவரை நினைச்சு பாருங்க, எப்படிலாம் நம்ம வழி நடத்தி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அவர் மேல நம்பிக்கையா இருங்க. இனிமேல் வருகிற நாட்கள்ல எனக்கு இது நடந்துருமோ அது நடந்துருமோ எந்த பயமும் நமக்கு தேவையில்லை. எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? அவர் கருத்துல ஒப்பு கொடுங்க. இவ்வளவு நாள் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் அவர் நல்லவர் என்பதை நீங்க ருசித்து பார்க்கணும். நம்ம கெட்டவர்களா இருக்கும் பொழுதே நம்ம நேசிக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். நான் பாவியா இருக்கையிலே என்ன செஞ்சாரு? என்னை நேசிக்கிறார். எனக்காக அவர் மரித்தார். எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கார். இப்பேற்பட்ட தேவனை நீங்க நம்புவீங்கன்னு சொன்னா நீங்க பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். பாக்கியவான்கள் என்றால் என்னன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்க நம்பி அவரை நீங்க ருசி பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில அவரை நீங்க ருசி பார்ப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஆண்டவரோடு கூட இருக்கிற உங்க உறவுல இப்படி நீங்க ருசித்து பார்க்குற தன்மை எப்படி இருக்குது அப்படி எதுல தெரியும்னு சொன்னா நீங்கள் அன்றாடம் இருக்கிற மகிழ்ச்சியான தருணங்கள். வாழ்க்கையில் அநேக பிரச்சனை இருக்கும், ஆனால் உங்கள் மனதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், உங்கள் முகத்தில் ஒரு புன்முறுவல் இருக்கும். இதெல்லாம் ஏன் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் அவர் உங்களுக்கு எப்படி அவரை நீங்கள் ருசித்து பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் மற்ற காரியங்கள்லாம் என்ன செய்யாது? உங்களுக்கு பெரிதாக தெரியாது. அப்பேற்பட்ட தேவனை ருசி பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஒருவேளை இவ்வளவு நாள் நீங்க கர்த்தர் யாருன்னே தெரியாம இருந்திருப்பீங்கன்னு சொன்னா இந்த நாள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவரை நீங்க ருசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டம்னாலும் அவர் என்ன செய்வார்? முன்னின்று உங்களை வழி நடத்துவார். அதுல இருந்து விடுதலை கொடுப்பார். வியாதியோ பண கஷ்டமோ எதுவா இருந்தாலும், மனதுல பிரச்சனை இருந்துச்சுன்னா எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களோட கூட இருப்பாங்க, உங்களை வழி நடத்துவாங்க. ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் எங்கள் பெயர்களை பதிவு செய்து இன்னொரு நாள் எங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கீங்களே சாமி. அந்த நம்பிக்கையை நாங்கள் மேல் வைக்கவும், நாங்கள் ஆசீர்வதிப்பட்ட மக்களாக இந்த உலகத்துல ஜீவிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட மன்னித்து ஆண்டவரே உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நீத்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.